ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நாம ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அரசு விழாவில் தனது பெயரை போடாமல் ஏன் அமைச்சர் கீர்த்தனாவின் பெயரை போட்டீர்கள் என ஆட்சியரிடமே கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சர்ச்சையில் சிக்கியிருந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி ரவுடி ராக்கெட் ராஜாவுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்தது மேலும் சர்ச்சையானது. தற்போது தாவேகா முன்னாள் நிர்வாகியை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மிரட்டுவது போன்ற ஆடியோ ஒன்றும் வெளியாகி சர்ச்சைகளுக்கு சர்ச்சையை கூட்டியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வடமேற்கு தாவேகா ஒன்றிய செயலாளர் ராஜகுரு கட்சி விதிகளை மீறியதாக தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மிரட்டுவது போன்று ஒரு ஆடியோ வெளியாகி உள்ளது. அதில் தன் தொகுதிக்குள் சாத்தூர் தொகுதியைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் கால் வைக்க முடியாது, அதையும் மீறி வைத்தால் உள்ளாடையோடு உட்கார வைத்து அடித்து உதைப்பேன் என்றும் கொலை செய்வேன் என்றும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுவது போன்று உள்ளது. குறிப்பாக லட்சுமணன் என்ற பெயரை குறிப்பிட்டுத்தான் ஆத்திரத்தில் சீறுவது போன்று உள்ளது. நாம ஒண்ணுமே செய்ய மாட்டேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்காது என்ன என்னைய பார்த்து பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தரும் காலை விட மாட்டேன், காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இந்த ஆடியோ ஒருபுறம் மின்னல் வேகத்தில் பரவி கொண்டிருக்க அதன் பின்னணிதான் என்ன, லட்சுமணன் யார், ராஜகுரு ஏன் நீக்கப்பட்டார் என லோக்கலில் விசாரித்த போது பல விஷயங்கள் தெரிய வந்துள்ளன. அது மட்டுமல்லாது ஜெகதீஸ்வரி பேசியதாக கூறப்படும் ஆடியோவும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னால், அதாவது 2 மாதங்களுக்கு முன்பு பேசியது எனவும் கூறப்படுகிறது. எந்த ஆட்சி வந்தாலும் கட்சி விட்டு கட்சி தாவும் ராஜகுரு அரசு டெண்டர்களை எடுத்து பணிகளை செய்து வந்துள்ளார். அந்த வகையில் 48 பணிகளுக்கான லிஸ்டோடு அதிகாரிகளிடம் சென்ற அவர் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து டெண்டர்களும் தனக்குத்தான் வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்லாது டாஸ்மாக் பார்களையும் குத்தகைக்கு எடுக்கும் நோக்கில் அதன் உரிமையாளர்கள் மற்றும் பார்கள் அமைந்திருக்கும் நில உரிமையாளர்களிடமும் டீல் பேசியதாக கூறப்படுகிறது. அதோடு ராஜபாளையம் தென்கிழக்கு ஒன்றிய செயலாளர் லட்சுமணனிடமும் டீலுக்கு சப்போர்ட் செய்யுமாறு கேட்டதாக தெரிகிறது. மேலிடத்தில் தன் பெயர் கெட்டுவிடும் என லட்சுமணன் மறுக்க பார் உரிமையாளர்களும் இரவோடு இரவாக ராஜகுருவுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டினர். ஆனால் தன் மீது அவதூறு பரப்புவதாக முந்திக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகாரை கொடுத்து வைத்தார் ராஜகுரு. டெண்டர்களை கைப்பற்ற பம்பரமாய் சுழன்று வந்த தகவல் அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் காதுகளுக்கு செல்ல ராஜகுருவையே தொடர்பு கொண்டாராம். அப்போது அரசு அதிகாரிகளை தான் சந்திக்கவே செல்லவில்லை, லட்சுமணன் தான் சந்தித்து இனிப்பு வழங்கினார் என ராஜகுரு கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காமா. லட்சுமணனா? ஆமா, டிஎஸ்பி போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான். லெட்டர் கொடுத்திருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு. அதனைத் தொடர்ந்து லட்சுமணனை அழைத்து விசாரித்த போது இனிப்பு கொடுத்தது டெண்டருக்காக அல்ல, முதலமைச்சரின் பிறந்த நாளன்று வழங்கியதாகவும் டாஸ்மாக் பார் டெண்டருக்கு ஒத்துழைக்காததால் ராஜகுரு லட்சுமணனை கோர்த்து விட்டதும் தெரிய வந்துள்ளது. இப்படி நடவடிக்கைகள் அனைத்தும் கட்சிக்கு எதிராக இருந்ததால் கடந்த 21ஆம் தேதி தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டார் ராஜகுரு. ஒயின் ஷாப் டெண்டரு, அது போக அவரை பற்றி வால் போஸ்ட் ஒட்டினது, அரசாங்க இதில் போய் டெண்டர் பேசுனது, இது எல்லாமே அவருடைய முழு முகமும் வெளியே தெரிய போய் இவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதன் அடிப்படையாக இந்த ஒரு ஆடியோ வெளியே விட்டுருக்காரு. கட்சியிலிருந்து தூக்கப்பட்ட ஆத்திரத்திலும் வரவிருக்கும் யூனியன் சேர்மன் தேர்தலில் போட்டியிடும் ஆசை நிராசையான விரக்தியிலும் இருந்த அவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியது போன்ற ஆடியோவை வெளியிட்டுள்ளார். இதனை தன் வாயாலேயே ஒப்புக்கொண்ட ராஜகுரு தனக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கினால் கட்சிக்கு களங்கம் விளைவிக்க மாட்டேன் எனவும் கூறியுள்ளார். இடைக்கால போட்டு அறிவிப்பு விட்டுருக்காரு. அந்த மனவேதனையில் அம்மா ஏற்கனவே என்கிட்ட அந்த ஒன்றிய லட்சுமணன்கிற
ஒன்றியச்சாவை பற்றி பேசுனதை என்னை நம்மளவே கூட இருந்தவங்களையும் நம்மளை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த ஆடியோவை நான் வெளியே விட்டுள்ளேன். இந்த தவறும் இழைக்காமல் என்னுடைய பதவியை நீக்கம் செய்ய பரிந்துரைத்த அமைச்சர் அவர்கள் திருப்பி அந்த பதவியை திருப்பி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியது போன்ற ஆடியோ பதவி ஏற்பதற்கு முன்பு என கூறப்பட்டாலும் அதற்கு முன்பே அதிகார தோரணையில் கொலை மிரட்டல் விடுத்தது சரியா? தற்போது பதவியில் இருக்கும் அவர் இதுபோன்று அடுத்தடுத்து மிரட்டல் விடுக்க மாட்டாரா? இதையெல்லாம் கட்சி மேலிடம் கவனிக்கிறதா இல்லையா என எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.